இனி நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கட்சி தொடங்கிய பிறகு முதல் முறையாக செய்தியாளர்களை சந்தித்தார் தவேக தலைவர் விஜய். ஜனநாயகன் படப்பிடிப்பில் பங்கேற்க மதுரைக்கு புறப்பட்ட போது சென்னை விமான நிலையத்தில் பேட்டி. மதுரை ஏர்போர்ட்ல நம்மளுடைய நண்பர்கள், நண்பிகள், தோழர்கள், தோழிகள் எல்லாருமே இருக்கிறாங்க. முதல்ல அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மதுரை மக்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். உங்களுடைய அன்புக்கு கோடான கோடி நன்றிகள். உங்க எல்லாருக்குமே என்னுடைய மே தின வாழ்த்துக்கள். லவ் யூ ஆல் அண்ட் see you all. மதுரைக்கு கட்சி வேலையாக செல்லவில்லை, படப்பிடிப்பிற்காகவே செல்கிறேன். காத்திருக்கும் அனைவரும் அமைதியாக வீடு திரும்ப வேண்டும் என விஜய் அறிவுரை. நான் இன்னைக்கு போறது ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போறேன். கொடைக்கானல் ஒரு ஷூட்காக போறேன். கூடிய சீக்கிரமே உங்க மதுரை மண்ணுக்கு நம்ம கட்சி சார்பா வேற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்க எல்லாரையும் மீட் பண்ணி நான் பேசுறேன். பட் இன்னைக்கு ஒரு 1 hourல நாங்க லேண்ட் ஆகி நான் உங்க எல்லாருமே பார்த்துட்டு நான் என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன். தனது வாகனத்தை யாரும் பின்தொடர வேண்டாம் என தொண்டர்களுக்கு விஜய் அறிவுறுத்தல். ஹெல்மெட் அணியாமல் பைக்கில் பின்தொடர்வது பதற்றத்தை அளிப்பதாக கவலை. யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே ஃபாலோ பண்ணுறதோ, இந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக வர்றதோ, பைக் மேலே நின்றுக்கிட்டு பைக் ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதிங்க. ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. விஜயை காண மதுரை விமான நிலையத்தில் குவிந்த தொண்டர்கள். தடுப்புகளை தாண்ட முயன்றவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஊருக்குள் புகுந்த கரடி பிடிபட்டது. கூண்டு வைத்து பிடித்த வனத்துறையினர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கழிவு பஞ்சாலையில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம். பத்து தல படத்தில் வரும் நீ சிங்கம்தான் என்ற பாடலை தாம் அடிக்கடி கேட்பதாக பெங்களூரு அணி வீரர் விராட் கோலி நிகழ்ச்சி. வைரலாகும் வீடியோ. களம் காண்பான் புன்னகையில் சேனை வாழ ரணம் காண்பான் பேரை சாய்க்கா பல யானைகள் சேர்ந்த போத நீ சிங்கம்தான். திருப்பூர் தியேட்டரில் சூர்யாவின் ரசிகர்களுக்கான ரெட்ரோ படத்தின் சிறப்பு காட்சி. கனிமா பாடலுக்கு பெண்கள் நடனமாடி கொண்டாட்டம். ரெட்ரோ படத்தின் முதல் காட்சியை ரசிகர்களுடன் பார்த்து ரசித்த இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ். வீடியோ காலில் சூர்யாவிடம் பேசிய போது ரசிகர்களின் சத்தத்தால் அதிர்ந்த தியேட்டர். தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கிய பின் முதல் முறையாக செய்தியாளர்களை சந்தித்த விஜய் விரைவில் ஒரு நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திப்பதாக கூறினார். ஜனநாயகன் படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் மதுரை வழியாக கொடைக்கானல் செல்கிறார். நடிகர் விஜய் வருகையை முன்னிட்டு காலை முதலே ரசிகர்கள் மதுரை விமான நிலையத்தில் திரண்டனர். கட்டுக்கடங்காமல் குவிந்த ரசிகர்களை விமான நிலையத்தை விட்டு போலீசார் வெளியேற்றினர். இந்நிலையில் சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் நடிகர் விஜய் மதுரைக்கு புறப்பட்டார். முன்னதாக முதல் முறையாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த விஜய் ஜனநாயகன் படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக செல்வதாக கூறினார். ஏர்போர்ட்ல நம்மளுடைய நண்பர்கள், நண்பிகள், தோழர்கள், தோழிகள் எல்லாருமே இருக்கிறாங்க. முதல்ல அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மதுரை மக்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். உங்களுடைய அன்புக்கு கோடான கோடி நன்றிகள். நான் இன்னைக்கு போறது ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போறேன். கொடைக்கானல் ஒரு ஷூட்காக போறேன்.
கூடிய சீக்கிரமே உங்கள் மதுரை மண்ணுக்கு நம்ம கட்சி சார்பாக வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணி நான் பேசுகிறேன். பட் இன்றைக்கி ஒரு 1 ஹவரில் நாங்கள் லேண்ட் ஆகி நான் அவங்க எல்லாரையுமே பார்த்துட்டு நான் என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன். நீங்களும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க. யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே ஃபாலோ பண்ணுறதோ, இந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக வர்றதோ, பைக்கு மேலே நின்றுக்கிட்டு பைக்கு ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதிங்க. ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமே வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணி நான் பேசுகிறேன். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மே தின வாழ்த்துக்கள். லவ் யூ ஆல் அண்ட் see you all. அண்ட் இதை நான் மதுரை ஏர்போர்ட்டில் இந்த மெசேஜ் என்னால் கன்வே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அங்கே சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அதனால தான் இங்கேயே நான் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். தேங்க்யூ. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜ கடை அருகே யானை தாக்கியதில் மாற்றுத்திறனாளிக்கு கால் முறிவு ஏற்பட்டது. வள்ளுவரபுரம் கிராமத்தைச் சேர்ந்த வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளி கோவிந்தராஜ் வழக்கம் போல தோட்டத்திற்கு சென்றிருந்தார். அப்போது அங்கு கூடியிருந்த 7 யானைகளில் ஒரு யானை கோவிந்தராஜை ஓட ஓட விரட்டி தாக்கியது. இதில் அவரது காலில் முறிவு ஏற்பட்டது. இதனை அறிந்த பொதுமக்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நீண்ட நாட்களாக அட்டகாசம் செய்து வரும் யானைகளை வனத்திற்கு அனுப்ப வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடக மாநிலம் சித்ரதுர்காவில் சாலையின் தடுப்புச் சுவரில் கார் மோதிய விபத்தில் தமிழக காவலர் உட்பட 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த அர்ஜுன், சரவணா, செந்தில் ஆகியோர் காரில் கர்நாடகாவிற்கு சென்றுள்ளனர். அப்போது கத்ராலா அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் தடுப்புச் சுவரில் மோதி விபத்திற்குள்ளானதாக தெரிகிறது. நிகழ்விடத்திலேயே ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்ற 2 சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இறந்தவர்களில் ஒருவர் தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றி வந்தவர் என்பது தெரியவந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே முதுகுளி கிராம பகுதிக்கு செல்லும் அரசு பேருந்து தடுத்து நிறுத்தப்பட்டதால் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடலூரில் இருந்து முதுமலை போஸ்பாரா பகுதி வரை அரசு பேருந்து இயக்கப்படுகிறது. அங்கிருந்து முதுகுளி வரை சாலை அமைத்து பேருந்தை இயக்க MP ஆர் ராசா பரிந்துரையின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் பேருந்து போஸ்பாரா வனத்துறை சோதனைச் சாவடியில் தடுத்து நிறுத்தப்பட்டதால் மக்கள் அதிருப்தியடைந்தனர். கோவை நீதிமன்ற வளாகத்தில் தீர்ப்பு வாசிப்பதற்கு முன்பு தண்டனைக்கு பயந்து தப்பி ஓடிய குற்றவாளி செந்தில்குமார் காவல்துறையிடம் பிடிபட்டார். 2006ஆம் ஆண்டு தனியார் நிறுவன ஊழியரை கத்தியால் தாக்கி 1 லட்சம் ரூபாய் பணம் பறிக்கப்பட்டது. இந்த வழக்கில் ஏப்ரல் 28ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதில் செந்தில்குமாருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 5000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். முன்னதாக தண்டனைக்கு பயந்து நீதிமன்றத்திலிருந்து தப்பி ஓடிய செந்தில்குமார் வெள்ளலூர் பகுதியில் உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்துள்ளார். அவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பில்லனகுப்பத்தில் கன்றுவிடும் திருவிழா நடைபெற்றது. வேப்பனஹள்ளி, திப்பனஹள்ளி, பண்டப்பள்ளி, குந்தாரப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த காளைகள் பங்கேற்றன. இலக்கை எட்டிய கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. முதல் பரிசாக 50,000 ரூபாய் வழங்கப்பட்டது. கன்றுவிடும் திருவிழாவை காண ஏராளமானோர் வந்திருந்தனர். left